இந்த மானாவாரி விதைப்பு அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியல. நான் இதுக்கு முன்னாடி ஒரு காணொளி ஒன்று போட்டேன். கருப்பு கவினி விதைக்கிற மாதிரி. அது பார்த்தீங்கன்னா ஒரு 2 மில்லியன் பீப்புளுக்கு மேலே போயிடுச்சு. நேற்று பார்த்தீங்கன்னா 3 மில்லியன் பீப்புள் 30 லட்சம் பேருக்கு மேலே பார்த்துட்டாங்க. நிறைய பேருக்கு என்னப்பா நீ பாட்டில் இப்படி விதைச்சு போடுற, குருவி தூக்கிட்டு போயிடாதா, எப்படி முளைக்கும், மழையும் பெய்யல ஒன்றும் பெய்யல அப்படின்னு இந்த மானாவாரி விதைப்பை பற்றி நிறைய பேருக்கு தெரியல. ராமநாதபுரம் மாவட்டம் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தை கூட தெரியும். 100 வருடங்களா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 200 வருஷமா இந்த மானாவாரி விதைப்பு தான். விதைச்சு போடுவோம், மழை பெய்யும், அதுவாக முளைக்கும், களை எடுப்போம், திரும்ப பார்த்தீங்கன்னா தண்ணி பாய்ச்சுவோம். இப்போ நஞ்சைன்னு வச்சுங்களேன், கம்மாயில் இருக்கிற தண்ணியை பாய்ச்சுவோம். புஞ்சைன்னா ஏதாவது ஓடையல்ல இந்த ஆற்றுல வர்ற தண்ணியை பாய்ச்சி இது மாதிரி விளைய வச்சிருவோம். இதுதான் மானாவாரி விதைப்பு. ஆனால் நான் நினச்சேன் இது எல்லாத்துக்குமே தெரியும்னு. நிறைய மாவட்டங்களில் ரொம்ப வியப்பாக பார்க்குறீங்க. விதைச்சு விடலாம். ஏன்னா தண்ணி இல்லாத காட்டுகளில் இந்த மானாவாரி விதைப்பு முறை தான் பல ஆண்டுகளாக நமது முன்னோர்கள் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதனால தான் பாருங்க இப்படி விதைச்சு போட்டு